வணக்கம் மக்களே. டோர் பார்த்தீங்கன்னா சாத்தவே முடியல. ரொம்ப பயமாகி போயிடுச்சு. இது பார்த்தீங்கன்னா நம்ம நண்பரோட வீடு தான். அப்புறம் கார்பெண்டர் கூட்டிகிட்டு வந்தாச்சு. பார்த்தீங்கன்னா டோர் லாக் ஆகவே இல்லை சுத்தமாக. ஏன்னு கேட்டதுக்கு குளிர்காலத்தில் பார்த்தீங்கன்னா இந்த கட்டைகள்லாம் ரொம்ப இறுகிருமாமா. அதுக்கப்புறம் கார்பெண்டர் பார்த்தீங்கன்னா அந்த மிஷின் வச்சுட்டு ஃபுல்லாக தேய்ச்சி விட்டுருந்தாங்க. அப்பயும் பார்த்தீங்கன்னா டோர் லாக்கே ஆகலை. என்ன ஏதுன்னு தெரியாமல் ஃபுல்லாக சரைச்சி விட்டுருக்காங்க. நீங்களே பார்த்துட்ருக்குறீங்க. சைடில் ஃபுல்லாக தேய்க்குறாங்க. ஏன்னா டோர் சுத்தமாக லாக் ஆகலை. அந்த இடத்துல துடுப்பு மாதிரி ஆகி போயிடுச்சு. எங்களுக்கே ரொம்ப பயமாயிடுச்சு. ஏன்னா நைட் டைம் பார்த்தீங்கன்னா கதவு லாக் போட முடியலன்னா என்ன பண்ண முடியும்? யாரோ திருடகின்னு பூந்துட்டாங்கன்னா அதனால் எதுவும் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு நம்ம நண்பர் பார்த்திங்கன்னா ரொம்ப பயந்துட்டாங்க. கார்பெண்டர் அப்புறம் பார்த்தீங்கன்னா அவர் ஃபுல்லாக தேய்ச்சிட்ருக்காங்க. நீங்களே பார்க்குறீங்க வீடியோவில். இவ்வளோ தேய்ச்சும் சரியாக லாக்கே ஆகலை. ஏன்னு தெரியல. சுத்தமாக கண்டே பிடிக்க முடியல. எதனால் லாக் ஆகலைன்னு. கடைசியாக ஃபைனலாக அது என்னென்னு கண்டுபிடிச்சாச்சு. நீங்களே பார்க்குறீங்க. டோர் அப்பயும் முட்டு கொடுத்துட்டு தான் இருக்குது. என்னன்னு தெரியல, லாக்கே ஆகலை. அப்புறம் அந்த இரும்பு மாதிரி இருந்தது, அந்த மரக்கட்டை அடிப்படாமல் இருக்கிறதுக்கு அந்த ஸ்டீல் மாதிரி ஒன்று வைப்பாங்க, அதையும் கழட்டியாச்சு. சரி கழட்டி அங்கேயும் கொஞ்சம் தேய்ச்சி விடுவோன்னு சொல்லிட்டு அங்கேயும் நல்லா மிஷின் வச்சு நல்லா ரஃப்பாக நல்லா தேய்க்கிறாங்க. நீங்களே பார்த்துட்ருக்கீங்க மக்களே எப்படி தேய்க்கிறாங்கன்னு. சைடில் ஃபஸ்ட்டு ஃபுல்லாக தேய்ச்சிடுறாங்க. நீங்களே பார்க்குறீங்க. ஆனால் இந்த மாதிரி உங்களுக்கு நடந்திருந்தால் நீங்களும் இந்த மாதிரி பண்ணி பாருங்கள் டோரு. ஏன்னா கடைசியில் எப்படியோ டோரு பார்த்திங்கன்னா லாக் ஆகிடுச்சு. இருந்தாலும் நாங்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டோம் தெரியுமா மக்களே. இந்த அண்ணன் பார்க்குறீங்க அந்த டோரு சதெல்லாம் ஃபுல்லாக சீவிடுறாங்க. மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா அந்த கலரே மாறிடும். உள்ளே இருக்கிற அந்த ப்ரௌன் ஒயிட் கலரில் வந்துடும். இந்த மாதிரி இருந்துச்சுன்னா ரொம்ப பயமாயிரும். வீடியோ பார்த்துருக்கோம் அப்படி லைக் பண்ணிடுங்க. உங்களுக்கு இந்த மாதிரி அனுபவம் இருந்துச்சுன்னா கமெண்ட்டில் சொல்லிடுங்க. நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக பாருங்கள் இந்த மாதிரி. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கீழே பார்த்தீங்கன்னா நிலக்கதவு இருக்குது தெரியுங்களா, அங்கே கீழே பார்த்தீங்கன்னா நல்லா தேய்க்கிறாங்க. அங்கேயும் நல்லா முட்டு கொடுத்துட்ருக்குது. இந்த மாதிரி உங்களுக்கும் அனுபவம் இருக்குதா? ஏன்னா நம்ம நிலக்கதவு தான் பாதுகாக்கணும். ஏன்னா நிலக்கதவு ஸ்ட்ராங்காக இருந்தால் தான் டோர் நல்லா லாக் ஆகும். அதனால் பார்த்தீங்கன்னா நிலக்கதவு நல்லா போட்டு நல்லா தேய்க்கிறாங்க. நீங்களே பார்க்குறீங்க நல்லா ஃபுல்லாக ரஃப்பாக இருக்குது. இந்த மாதிரி வீடியோஸ் எல்லாம் ரெகுலராக நம்ம வீடியோவில் வந்துக்கிட்டே தான் இருக்குது நம்ம சேனலில். ஸோ சேனலை லைக் பண்ணிடுங்க மக்களே. முக்கியமாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க. எல்லா வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். பார்த்தீங்களா இப்பயும் பாருங்கள் டோர் லாக் ஆகவே இல்லை. சரியாக உங்களுக்கு தெரியுதுன்னு நினைக்கிறேன். அந்த இடத்துல ஒரு சின்னதாக ஒரு முட்டு கொடுக்குது. எதனால் ஏன்னு ஒன்றுமே கண்டே பிடிக்க முடியல கடைசி வரைக்கும். சரி அப்புறம் மேலே கொஞ்சம் தேய்ச்சி பார்க்கலான்னு சொல்லிட்டு மேலேயும் அங்கேயும் கொஞ்சம் தடுப்பாக தான் இருந்தது. நைஸ் பண்ணி பார்த்தோம். அங்கேயும் நல்லா நைஸ் பண்ணிகிட்ருக்காரு கார்பெண்டர்னா. இவரே சொல்லிட்டு இருந்தார், என் அனுபவத்தில் இந்த மாதிரி நான் இது பார்த்ததே இல்லை, என்ன இப்படி இருக்குது கதவு. இது பார்த்திங்கன்னா புது பில்டிங் தான், இருந்தாலும் பார்த்திங்கன்னா நில கதவு கொஞ்சம் ரஃப்பாக இருந்தாலும் சரி கதவில் கொஞ்சம் தேய்ச்சி பார்ப்போம், மேலே வந்துட்டு ஆல்டர்னேட்டிவாக பண்ணி பார்க்கலான்னு சொல்லிட்டு தான் இந்த மாதிரி பண்ணிகிட்ருக்குறாங்க. இது கிட்டத்தட்ட எங்களுக்கு 1 மணி நேரம் ஆகிடுச்சு. 1.25 மணி நேரம் கிட்ட ஆகிடுச்சு. ஏன்னா அவ்வளோ நல்லா தேய்ச்சிட்டு இருந்தாங்க. ஏன்னா இது ரொம்ப காஸ்ட்லியான கதவு, தேக்கு கதவு, அதனால தான் தேக்கு மரம் போட்டிருந்தாங்களே. இருந்தாலும் பார்த்திங்கன்னா அந்த அண்ணா பார்த்திங்கன்னா ரொம்ப டைம் எடுத்துகிட்டு நமக்காக ஒர்க் பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி உங்களுக்கு அனுபவம் இருந்துச்சுன்னா நீங்களே சொல்லுங்கள் கமெண்ட் செக்ஷனில். இந்த மாதிரி யாரும் ஆகாமல் பார்த்துக்கோங்க. டெய்லி கதவுக்கு வந்துட்டு எண்ணெய் தடவுங்க. அந்த அண்ணா சொல்லிட்டு தான் இருந்தார். நீங்கள் கதவுக்கு பார்த்திங்கன்னா கதவுக்கும் நிலவுக்கு பார்த்திங்கன்னா 2 மாதத்துக்கு ஒரு டைம் 3 மாதத்துக்கு ஒரு டைம் ஆச்சு எண்ணெய் லைட்டாக தேங்காய் எண்ணெய் அப்ளை பண்ணுங்கள், அப்போ தான் கொஞ்சம் சாஃப்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் நாங்களும் சரி கடைசியாக பார்த்தீங்கன்னா டோர் லாக் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் அந்த பின்னும் மாட்டிடலான்னு சொல்லிட்டு பின்னும் மாட்டியாச்சு. நீங்களே பார்க்குறீங்க எவ்வளோ டஸ்ட் இருக்குன்னு. டஸ்ட்டு ஏகப்பட்ட டஸ்ட் இருந்தது. நாங்கள் அப்பப்போ க்ளீன் பண்ணிக்கிட்டே இருந்தோம். ஏன்னா அதில் காற்று வர்றால மூஞ்சியில் கண்ணிலலாம் இதாகுது. அந்த சொல்லிட்டாரு. நீங்களே பார்க்குறீங்க எவ்வளோ டஸ்ட்டு எவ்வளோ மரத்தூள்னு. இந்த மாதிரிலாம் அனுபவம் நாங்கள் பார்த்ததே இல்லை. என்னடா இப்படி ஆயிடுச்சுன்னு நம்ம நண்பருக்கு வந்த சோதனை அந்த மாதிரி தான் இருக்குது. வீடியோ பார்த்துட்ருக்கோங்க, வீடியோ லைக் பண்ணிடுங்க. முக்கியமாக நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ரெகுலராக இந்த மாதிரி வீடியோஸ்லாம் வந்துகிட்டே தான் இருக்கும். ஏதோ ஒன்று ப்ராப்ளம் ஆகிட்டே தான் இருக்குது. ஸோ சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். பார்க்குறீங்க கடைசியில் எப்படியோ டோர் லாக் ஆகிடுச்சு. மேலே எப்படி சீவிருக்காங்க பாருங்கள். இந்த அண்ணனுக்காகச்சும் நீங்கள் லைக் பண்ணுங்கள். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். அவர் நம்பர் வேணும்னா கமெண்ட் செக்ஷனில் டிஸ்கிரிப்ஷனில் நான் கொடுக்குறேன். ஏன்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே மக்கள், வீடியோவில் பிடிச்சா